வணக்கம் நண்பர்களே, கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க. நம்ம பார்த்தோம்னா சாமுண்டேஸ்வரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்களுக்கு பயங்கர சந்தேகம். வீட்டில் விருந்து இப்போ நடந்திருக்கோம். நம்ம ரேவதியோட எம்டிக்கு அதை சூரியகலா பார்த்துருப்பா, அவங்கள வரவேற்றிருப்பா. அதனால சூரியகலாட்ட அங்கே என்ன நடந்தது, அந்த டிரைவர் பையன் தான் எம்டியா, வேற இல்லை உண்மையாட்டே வேற ஆளு தானா அப்படின்னு சந்தேக கணத்தோட இருந்த நம்ம சாமுண்டேஸ்வரி ஃபோன் போடுறாங்க நம்ம சூரியகலாவுக்கு. சூரியகலா, ரேவதியோட எம்டியை வரவேற்றீங்களா, அவங்களுக்கு நல்ல முறையில் விருந்து வச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அத்தை, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். என்ன சொல்கிற? ஆமாம், நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். எனக்கு வயிற்றுக்கு சரியில்லாமல் ஆயிட்டு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், நடக்கதெல்லாம் பார்த்தா இது உண்மையாட்டே டிரைவர் பையனாக தான் இருக்கும் போலுக்கு அப்படின்னு சாமுண்டேஸ்வரி அறக்க பறக்க ஆட்டோவை பிடிச்சி கிளம்பி வராங்க. அதோட பார்த்தோன்னா மயில் தகவலை கொடுத்துறாங்க கார்த்திகிட்ட. இந்த பாருப்பா அத்தை, உன் மேலே சந்தேகப்பட்டு நீனா தான் இருப்பா அப்படின்னு வீட்டுக்கு வராங்க. நீ அதுக்குள்ளே அங்கேருந்து எஸ்கேப் ஆகிரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி பார்க்க நேரம் அங்கே எம்டி போயிட்டாங்க. அம்மா, அவங்க இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தாங்க, இப்போ தான் கிளம்பிட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. தப்பிச்சுட்டான் அந்த டிரைவர் பையனாக தான் கண்டிப்பாக இதில் இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல கொதித்தெழுறாங்க சாமுண்டேஸ்வரி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தாங்க. கரெக்டாக நம்ம கார்த்தி விருந்துக்கு வராங்க. தடபுடலாக விருந்து உபசரணையெல்லாம் நடக்குது. இந்த சைடு பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்க நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வீட்டில் இப்போ விருந்து நடந்திருக்கோம். அந்த டிரைவரியோட எம்டிக்கு நம்ம சூரியகலாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சூரியகலாவுக்கு கால் பண்ணுறாங்க. சூரியகலா நம்ம ரோஹிணி ஐடியாவில் பேதி மாத்திரையை சாப்பிட்டு கலந்து கொடுத்துருப்பாங்க. அதை தின்னுக்கிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, என்ன சூரியகலா, விருந்து எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா இல்லை அத்தை, எனக்கு உடம்பு சரியில்லாமல் நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படியே அரண்டு போகிறாங்க. நிச்சயமாக இதில் டிரைவர் பையனாக தான் எம்டியாக இருப்பான். அவனோட திட்டப்படி தான் எங்கள் 2 பேர்த்தையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிக்கிட்டு அங்கே விருந்து நடக்கும். அவனுக்கு இதை விடக்கூடாது அப்படின்னு கொதி தெளிந்து அறக்க பறக்க மயிலுக்கிட்ட இப்போவே நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னார். கார் வேற இல்லை, இப்போ எப்படி வீட்டுக்கு போவீங்க அத்தை அப்படின்னு சொன்னேன். நான் ஆட்டோவை பிடிச்சே போய்கிட்டேன் அப்படின்னு நம்ம கார்த்தியை கையும் களவுமா பிடிக்கிறதுக்காண்டி அறக்க பறக்க ஓடி நம்ம சாமுண்டேஸ்வரி வராங்க. நம்ம மயில் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி, சகல பெரிய ஆபத்து அத்தை, நீ தான் அப்படின்னு சந்தேகப்பட்டு இங்கேருந்து வராங்க, நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துலேருந்து நம்ம கார்த்தி எஸ்கேப் ஆகிறாங்க. சாமுண்டேஸ்வரி போய் நின்றுட்டு, ரேவதி உங்கள் எம்டி எங்கே? அம்மா, இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தார், இப்போ தான் கிளம்பி போனாங்க, நீங்கள் கரெக்டாக அவங்க போன பிறகு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு நிச்சயமாக இது அந்த டிரைவர் பையன் தான், விட மாட்டேன்டா, என் பொண்ணு வேலைக்கு வராட்டாலும் பரவாயில்ல, உன்னை தோல் உரிக்கணும் அப்படின்னு தயாராகி நிற்கிறாங்க.